भूत पिशाच निकट नहीं आवे, महावीर जब नाम सुनावे. ஜெய் ஸ்ரீராம். ஆமா, பிரம்ம ராட்சசர்லாம் என்ன பண்ணுவான்னு உங்களுக்குலாம் தெரியுமா? இப்போ அவ யாரு? ஒரு சின்ன கதை மூலயமா இன்னும் அவளை பற்றி பெட்டரா புரிஞ்சுக்கலாமா? ஜெய் ஸ்ரீராம். பிரம்ம ராட்சசா அப்படின்னா யாரு? பாதி பிராமின் பாதி ராட்சசா. ஆமா, எதுக்காக அந்த பிராமின் வந்து ராட்சசாவா பிறக்கணும்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ. என்னன்னா, இப்போ ஒரு பிராமினோட கடமை என்ன? வேத சாஸ்திரங்கள் மந்திரங்கள்லாம் முறைப்படி கத்துண்டு அதை ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஒழுங்கான விஷயத்துக்கு தர்ம வழியில் நடந்துக்கணும், தர்ம வழியில் அதை யூஸ் பண்ணணும், அதாவது பிரயோகிக்கணும் வேத மந்திரங்கள் எல்லாம். அதை விட்டுட்டு அதர்ம வழியில் நின்றுண்டு அப்புறம் மற்றவாளோட வீட்டில் இருக்கிற பொண்களெல்லாம் கஷ்டப்படுத்திண்டு வாழ்க்கை ஃபுல்லாக அதர்மத்தையே கொடி பிடிச்சிண்டு அதையே செஞ்சுட்டு இருக்கவாள்லாம் பிராமணனாகவும் பிறந்து தப்பு பண்ணுறதுனால அவள் அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது ராட்சசால்களாக மாறிடுறா. இப்போ இந்த பழைய ஜென்மத்தில் கத்துண்ட வேதங்கள்னாலையும் நிறைய உபனிஷத் அந்த மாதிரி நிறைய சமஸ்கிருத விஷயத்தினாலையும் மந்திரங்கள்னாலையும் அவளுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாளாம் இந்த நெகட்டிவ் வே. அதாவது அவளால் என்ன சூப்பர் நேச்சுரல் நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் அவள்லாம், அதாவது ஆவி மாதிரி வச்சுக்கோங்களேன், அவளுக்கு உருவம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அகோரமாக பயங்கரமாக இருக்குமா. அவள் உருவத்தில் வந்து காதெல்லாம் பெருசாக இருக்குமா, ஜடமுடி இருக்குமா, அதுக்கப்புறம் மூக்கு இருக்காது முக்கியமாக அவளுக்கு, அப்புறம் பல்லு, அப்புறம் வந்து கொம்பு இருக்குமா, அப்புறம் உடம்பு கூட அகோரமாக இருக்குமா. ஏன் அவளுக்கு இந்த மாதிரி உருவம் கொடுக்குறான்னா, ஆக்சுவலி அவள்லாம் ஸ்பிரிட்ஸ் தான், ஆவிகள் தான், சுத்தின்ண்டே இருப்பா. ஒரு உருவத்தோடு இருக்கணும், அவளுக்கு மூக்கு இல்லாமல் ஒரு உருவம் ஒரு மாதிரி அகோரமாக இருக்கணும், அன்யூஷுவலாக இருக்கணும்னு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு உருவம் ஆயிருக்கு. திருடுறது, பொய் சொல்கிறது, மற்ற வீட்டு பொண்களெல்லாம் தப்பாக பேசுறது, இல்லை தப்பான வழியில் நடந்துக்கிறது, இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நடந்துண்டா அவளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? மனிதர்கள் அப்படிங்கிற பிறவி போகி முடியும் பொழுது அவளுக்கு அதை விட ஒரு கீழே ஒரு பிறவி கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த பிரம்ம ராட்சசர்கள்லாம் வேத பண்டிதர்களாக இருந்தால் கூட ஒழுங்காக தர்ம வழியில் நடக்காததுனால வாழ்க்கை ஃபுல்லாக திருடிண்டு பொய் சொல்லிண்டு ஏமாத்திண்டு மற்ற பொண்களை கஷ்டப்படுத்திண்டு பொண்களை வந்து பல விதத்தில், அதாவது தப்பான வழியில் அவளை வந்து இன்வால்வ் பண்ணிண்டு இந்த மாதிரிலாம் இருந்துட்டு நடந்ததுனால அவளை ராட்சசர்களாகவே பிறப்பு அவளுக்கு கிடைக்கிறது. இப்போ இதே பிரம்ம ராட்சசர்கள்லாம் எப்பேற்பட்ட வேதிக் ஸ்காலர்ஸாக இருந்தால் கூட அவளால் நார்மல் பீப்புளாக, அதாவது பகவான் கிட்ட நெருங்கவே முடியாது. இந்த பிரம்ம ராட்சசர்கள்லாம் பகவான் கிட்ட நெருங்க முடியாததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவள் அதர்ம வழியில் நடந்துன்றதுனால தான். இப்போ பிரம்ம ராட்சசர்களால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவளால் பல கெட்டது தான் நடக்கும். அதாவது எப்போவுமே மனுஷா லோயர் எனர்ஜியோட இருக்கா, டிவைன் எனர்ஜியோட கனெக்ட் ஆகாமல் இருக்கா. பெருமாள்கிட்ட நம்ம வந்து பெருமாள் அனுகிரகத்துக்கு வேண்டிண்டோ இல்லை பெருமாளோட நம்ம கனெக்டடாக இல்லைன்னா பிரம்ம ராட்சசர்கள்லாம் ஈஸியாக அந்த பர்சனை வந்து ஆக்கியபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பா. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டு சொல்ல போகிறேன். என்னென்னா, துளசிதாசர் அப்பேற்பட்ட பெரிய விஷயம், பெரிய மகா காவியமான ராமச்சரித்திரமானசும் ஹனுமான் சாலிசா ஹனுமான் அஷ்டக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதினவர் பிரம்ம ராட்சசர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆச்சு. எப்போன்னா, அவர் வந்து தன்னுடைய வேலைகளுக்காக ஒரு லோட்டால ஜலம் எடுத்துட்டு போயிருக்கார். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வரும் பொழுது கொஞ்சம் ஜலம் பாக்கி இருந்தபோது ஒரு முள் செடிக்கு அந்த ஜலத்தை சேர்த்துருக்கார். சேர்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அது வந்து வெறும்ன வாடி கிடந்த ஒரு முள் செடி திடீர்னு பூக்க ஆரம்பிச்சுது. முள் செடியில் பூ வர்றதே ரொம்ப ரேர் தான். பூக்க ஆரம்பிச்சுது. இப்படி டெய்லி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த முள் செடி ஒரு நாள் பேசித்தான். என்னன்னு பேசித்துன்னா, ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது,
ஆனால் நீங்கள் வந்து எனக்கு தாகத்தை தணிச்சிருக்கீங்கோ, உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்கோ அப்படின்னு கேட்டுதான் பிரம்மராட்சசன், அந்த செடியில் இருந்த பிரம்மராட்சசன். துளசிதாசர் சொன்னாரா, எனக்கு வேற என்ன பெருசா ஆசை இருக்க போகிறது, எனக்கு என்னோட இஷ்ட தெய்வமான ராமரை பிரத்யக்ஷமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அந்த பிரம்மராட்சசரால் ஒன்றும் பண்ண முடியல. ராமரை பார்க்கணும்னு சொன்ன உடனே அந்த இடத்த விட்டே ஓடி போயாச்சு பிரம்மராட்சசன். அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நாளில் திருப்பி ஒரு அசரீரி கேட்டுதான். அதே பிரம்மராட்சசன் அசரீரியாக வந்து இந்த துளசிதாசர்கிட்ட சொல்கிறதான் என்னன்னு, இந்த மாதிரி நீங்கள் ராமர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்கள்கிட்ட ராம தூதனே வந்து உங்களுக்கு பிரத்யக்ஷமாக கண்ணுக்கு தெரியவர். அவர் ஒரு தொழுநோயாளி மாதிரி உட்காந்துருப்பார், வயசானவரா இந்த இடத்துல வாரணாசியில். அவரை ஒரு இடத்த காமிச்சு சொல்கிறாராம், அந்த இடத்துல உட்காந்துருப்பார். அந்த இடத்துல நீங்கள் அவர் காலுக்கிட்ட சரணாகதி ஆயிடுங்கோ, நீங்கள் வந்து ராமரை காமிச்சே ஆகணும், அப்போ தான் நான் வந்து உங்களை விடுவேன்னு. அப்போ அவர் ஹனுமார் உங்கள்கிட்ட பிரத்யக்ஷமாக வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுத்து ராமர்கிட்டையும் உங்களை அழைச்சிட்டு போவார் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி நின்று போயிடுத்தான். இதுக்கப்புறம் என்னாச்சு, நேர வரார் துளசிதாசர் தன்னோட ஹனுமாருக்கு பிரீத்தியான ஹனுமான் சாலிசாவை இயற்றினார். அந்த ஜெயிலேருந்தும் வெளியில் வந்தார். முக்கியமாக அந்த டைமில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணார் அந்த முகல் மன்னன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வெளியில் வந்தார், ஹனுமாரோட பிரத்யக்ஷம் கிடச்சிது, கையோட ராமரோட பிரத்யக்ஷமும் அவருக்கு கிடச்சிது. ஜெய் ஸ்ரீராம்.